சிறுகடிகாசுல பார்த்தீங்கன்னா, முத்து வந்து நேரா நம்மள்ட்ட வந்து ஏடிஎம் கார்ட வந்து ரோஹினியோடத வாங்கி அம்மா வச்சுக்கிருச்சுப்பா. வேல பார்த்துட்டு அவங்க செலவழிக்காம என்ன அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அண்ணாமலை இருடா நான் கூப்பிட்டு கேட்கிறேன்னு விஜயாட்ட கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோஹினி வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க மாமா. அதாவது ஏடிஎம் கார்டு வந்து நான் விரும்பி தான் குடுத்தேன் அத்தட்ட. அத்த பார்த்து எனக்கு செலவுக்கு ரூ. குடுத்தா போதும். இதுல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே நேரத்தில வந்து இந்த விஷயத்த வந்து வீட்ல இருக்கவங்க மத்தவங்க எல்லாருமே வந்து தேவையில்லாம மூக்க நுழைச்சு எங்களுக்குள்ள பிரச்சனைய ஏற்படுத்த வேணாம் அப்படின்றாங்க. அதே நேரத்துல வந்து மனோஜ்ட்டயும் நம்ம முத்து பேசியிருப்பாப்புல. அவரு ஒரே வார்த்தைல, "அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுடைய நலனுக்காக தான் இருக்கும். நீங்க தேவையில்லாம உள்ளுக்குள்ள வராதீங்கன்ட்டு" அங்கேயும் மேல மாடியில அந்த மாரி தான் சொல்லியிருப்பாப்புல. அதே பதில வந்து ரோகிணி கீழ சொல்லும்போது முத்துனால ஏத்துக்கிற முடியல. மீனாவ பார்த்து சொல்றாரு, "காரியம் நேத்துக்கும் மீனா. தேவையில்லாம உங்க விஷயத்துல நான் மூக்க நுழைஞ்சு என்னோட பேர கெடுத்துக்கிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி விட்றா அதனால ஒண்ணும் இல்லடா" அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாரு. அவங்கவங்க அந்தந்த இடத்துல இருக்கிறது தான்டா நல்லது. தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சோம்னா, நம்மளுக்கு கெட்ட பேர் தான் வரும். இத ஒண்ணும் நீ பெருசா நினைச்சுக்க வேணாம். இனி இந்த விஷயத்த இதோட விட்டுரு அப்டின்றாரு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய அந்த டிராபிக் போலீஸ் அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து எல்லாத்துட்டயும் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கூட அவரோட ஃப்ரெண்டே வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் இல்லாம வந்துர்றாரு. அவர்ட்ட ஒரு ரூ. 500 ஃபைன போட்டுறாரு. அவரு அவங்க ஃப்ரெண்டுங்க என்ன அப்படின்னு சொன்னாலும் கூட, நான் டியூட்டில கரெக்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மாட்டுனது மட்டும் இல்லாம, நம்ம மீனாவும் ட்ரிபிள்ஸ்ல வந்து அவங்களும் ஒரு ரூ. 500 ஃபைன் கட்ட வேண்டியதாகி போகுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்காரரே இவரு வந்து அமுத்திட்டே இருப்பாரு. எனக்கு நல்லாவே தெரியும். என்னைய மட்டும் இவரு என்ன சும்மாவா விட்டுற போறாரு? நம்மளுக்கு இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, ரூ. 500 ஃபைன கட்டிட்டு அவங்க வெளியேறி போயிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீதா வராங்க. சீதாட்ட வந்து நம்ம ரவி போலீஸ்காரர் வந்து நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே வராரு. அப்போ அவங்க சொல்றாங்க, "எங்க அக்காட்ட வந்து உங்க விஷயத்த நான் லைட்டா சொல்லியிருக்கீங்க" அப்படிங்கும்போது, "ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்படியே நம்ம அடுத்தடுத்து எல்லாம் உங்க வீட்ல எல்லாத்தையும் சொல்லிற வேண்டியது அப்படிங்கிறாரு. "வருங்க. எங்க அக்காட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எங்க அம்மாட்ட நான் சொல்லும்போது, நான் உங்களுக்கு அதுக்கான கால நேரம் வரணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி அவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு போறாங்க. ஆனா வந்து மெயினா வந்து கண்டுபிடிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தங்கச்சி ஒருத்தர விரும்புறாரு அப்படின்றது வந்து பையில போட வச்சு கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா முத்துவுக்கு தெரியல. அவரு வந்து சீதா மேல வந்து ஒரு நம்பிக்கையாவே இருக்காரு. அதாவது நல்ல வேலை பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு. அந்த காதல பூரா முத்துட்ட வந்து இன்னும் மெயினா சொல்லாம இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டி வந்து மீனாவோட தம்பியான நம்ம மீனாவோட தம்பிய வந்து கடத்திட்டு போயிர்றாங்க. அத எப்படி காப்பாத்துறாரு நம்ம முத்து அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்